ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மூணாவது ரெசிபி கார்த்திகை மூணு தானே. மூணாவது இன்னைக்கு வந்து ஒரு ஜீரக கொழுக்கட்டை தான் பண்ண போறோம். அதுவும் நான் என்ன அரிசி எடுத்திருக்கேன்னா, இந்த ஜீரக சம்பா அரிசி உண்டு தெரியுமா, பிரியாணி அரிசி, அதுதான் எடுத்திருக்கேன். பொடி அரிசியா இருக்கும். இத முதல்ல நான் ஃபர்ஸ்ட் கழுவிட்டு வந்துடுவேன்னா. ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அரைக்க தான் செய்யணும். அதனால நான் வந்து உப்பு தண்ணியில கழுவுனதுனால தண்ணி இருத்து வச்சிருக்கேன். இந்த ஒரு 4 மிளகா வத்தல் பொடிக்கிறதுக்கு தான், அதுக்காண்டி லைட்டா ஹீட் ஏறிட்டு நான் வச்சிருக்கேன். இந்த டைம்ல இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துருவோமா. இந்த மாவு அரிசி ரவை உப்புமாக்கு ரெடி பண்ணுவோம் குறுகுறுன்னு, அந்த மெத்தட்ல இந்த மாவை அரைச்சி எடுத்து விடணும். சரியா, குறுகுறுன்னு எடுத்துக்கிடணும். ரவை பேட்டர்ன், அதுக்காண்டி ரொம்ப இதா ரொம்ப பொறுன்னு எடுக்க கூடாது, குறுகுறுன்னு எடுக்க கூடாது. நம்ம ரவைக்கு ரெடி பண்ண மாதிரி எடுத்துக்கிடணும். நம்ம இன்னும் ஒரு தடவை கூட அரைச்சிக்கிட்டு, சரியா, அரைச்சி எடுத்துட்டோம். இனி அடுத்தால வந்து நம்ம இந்த வத்தல், தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் போல ஜீரகம், பெருஞ்சீரகம், அதே மாதிரி சின்ன ஜீரகம் போட்டுட்டு, இதையுமே லைட்டா அந்த தோரனுக்கு நுணுக்குனா போதும். ஏதாவது ஒரு எண்ணெய் லைட்டா, இதான் கடுகு, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தான். ஓகே, கடுகு, அடுத்தால பருப்பு, உளுந்தும் பருப்பும் போடணும். சாரி, நான் உளுந்தும். அடுத்தால பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோமா. நான் வந்து இந்த மாவு கூட உப்பு போட்டு அரைச்சிட சொல்லல, உப்பு போட்டு அரைச்சிட்டேன். லைட்டா ஒரு ப்ரௌன் கலர்ல வரட்டு. தேங்காய், பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், அதுக்கப்புறம் வத்தல் போட்டு ஒரு தோரனுக்கு நுணுக்குனால நுணுக்கி வச்சிருக்கேன். இதோட பச்சை வாடை போடணும்ல, அதனால அந்த எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் வசக்கணும். வசக்கிக்கிட்டு கொழுக்கட்டையை அவிச்சிட வேண்டியதான். மாவு அதே மாதிரி இந்த மாவுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றி கலக்கி விடக்கூடாது. ஏன்னா இது பிரியாணி ஜீரக சம்பா அரிசி பத்தியா, நம்ம அதை பிரியாணி வைக்கிறதுக்கே தண்ணி குறைவாதான் சேர்ப்போம். அதனால இதுக்குன்னு சிம்ல வச்சு ஃபர்ஸ்ட் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மற்ற கொழுக்கட்டைக்கு அவிக்க தண்ணி ஊத்துன மாதிரிலாம் இதுல ஊற்றக்கூடாது, ரொம்ப குறைவாதான் ஊற்றணும். அடுத்தால வந்து
ரொம்ப நைஸாவும் அரைக்க கூடாது, ரொம்ப சொரசொரப்பாவும் அரைக்க கூடாது. நைஸா அரைச்ச கொழுக்கட்டை வந்து வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். இனி ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிருவோம். வச்சுட்டு அதான் இவ்வளவுதான். இது இனி ஆஃப் பண்ணிடுவோம்னா ரொம்ப இது பண்ணாண்டாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம வந்து எந்த இது எடுத்து சாப்பிடாண்டாம். ஆனா கருப்பட்டி காப்பியும் இதுவும் இந்த கொழுக்கட்டையும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதனால நான் என்ன செய்திருக்கேன்னா, கருப்பட்டி காப்பிக்கு நரசூஸ் காப்பி தூள் இந்த மாதிரிதான் போடுவாங்க. நான் வந்து சன்ரைஸ் இருக்கலாம் அதை ஒரு பாக்கெட்டை போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோமா. ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கருப்பட்டி காப்பி ரெடி ஆயிரும். ஒரு கொதி வரட்டு. அந்த டைம்ல கொழுக்கட்டை வேக வச்சிருவோமா. கொழுக்கட்டை கொழுக்கட்டை துணி போட்டுதான் வேக வைக்கணும். எப்படி இருக்கு? ரொம்ப நேரம்லாம் வைக்காண்ட, ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். ஓகே, ஒரு அமுக்கும். அதே மாதிரி ரொம்ப ப்ரெஸ் பண்ணி வேக கொழுக்கட்டை உருட்ட விட லைட்டா உருட்டினா போதும். இப்படி கலர்ஃபுல்லான மசாலா கொழுக்கட்டை. டிஃபன் டின்னர் எப்ப சாப்பிட்டாலும் ஒண்ணும் செய்யாது. மூடி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டு. காப்பி கொதிச்சோடனே ஆஃப் பண்ணா கொதிச்சாச்சு. ஓகே, முடிஞ்சு. இனி நம்ம வந்து ஆற வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்ச உடனே நம்ம வந்து இருத்து குடிச்சிட வேண்டியதுதான். கொழுக்கட்டை வெந்த பிறகு பார்ப்போமா. எடுத்து நம்ம கட் பண்ணி பார்க்கணும். எந்த ஒரு கொழுக்கட்டையுமே அவிக்கும் போது எப்படி இருக்கு, மாவா இருக்கான்னு பார்த்துட்டு தான் எடுக்கணுமே தவிர டக்குன்னு எடுக்க கூடாது. கொஞ்சம் நில்லு. எப்படி இருக்கு? எதுக்காக நம்ம வந்து இத கருப்பட்டி காப்பி கூட குடிக்கணும்னு சொன்னது, இது கொஞ்சம் மசாலா கொழுக்கட்டை காரசாரமா இருக்கும். அப்போ நமக்கு அது ஒரு இனிப்பா சீனி தொட்டு சாப்பிடறதோட ஒரு மடங்கு கருப்பட்டி காப்பியும் ஒரு கடி கொழுக்கட்டையும் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப ஹெவியாவும் இருக்காது, ரொம்ப இதாகவும் இருக்காது. வயிற்றுக்கு எதமான ஒரு கொழுக்கட்டை. இது ட்ரை பண்ணுங்க. இது வந்து நான் வந்து கார்த்திகை டிஃபன் ரெசிபின்னு சொல்லல, மொத்தத்திலே ஸ்நாக்ஸுக்கு கூட இதை செய்து கொடுக்கலாம். செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போல என்னென்ன ரெசிபி வேணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.